எல்லாருக்கும் வணக்கம். நான் டாக்டர் நியாஸ். இன்றைக்கி நம்ம டயபெட்டிக் நியூரோபதி, அதனால் வரக்கூடிய டயபெட்டிக் ஃபுட் இதை பற்றி பேசுவோம். ஃபஸ்ட்டு டயபெட்டிக் நியூரோபதிங்கிறது என்னென்னா, உங்களுக்கு உடம்புல சர்க்கரை ரத்த சர்க்கரை அளவு அதிகமாகும்போது குறிப்பாக கால் நரம்புகள் பாதிக்கப்படும் போது உங்களுக்கு அந்த பாதை எரிச்சல் ஆகிறது, ஒரு மாதிரி சுருன்ட்டு இதாகிறது, அதே மாதிரி வலி இருக்காது உங்களுக்கு. இதோட அடுத்த இது வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த நியூரோபதினால ரத்த ஓட்டம் சரியாக இருக்காதனால உங்களுக்கு டயபெட்டிக்ங்கிற அதாவது அல்சர்ஸ் ஃபார்ம் ஆகும். அதாவது நம்ம டயபெட்டிக் ஃபுட் அல்சர்ஸ்ன்னு சொல்லுவோம். இதை வந்து நீங்கள் சாதாரணமாக இது பண்ணாமல் கொஞ்சம் கரெக்டாக டைமுக்கு இது பார்த்து ட்ரீட்மெண்ட் கரெக்டாக எடுத்துக்கோங்க. இதுக்கு நம்ம ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும் அப்படின்னா, உங்களுக்கு உடம்புல இருக்க சர்க்கரை அளவை வந்து நம்ம கம்மி பண்ணணும். அதுக்கேற்றப்பல மாத்திரை கரெக்டாக எடுத்துக்கோங்க. ரெண்டாவது, உங்களுக்கு இந்த பாதை எரிச்சல் இதுக்கான இதெல்லாம் கரெக்டாக நீங்கள் பார்த்து அதுக்கேற்றப்பல நரம்பு சத்து மாத்திரைலாம் எடுத்துக்க வேண்டியது இருக்கும். அதேமாதிரி இந்த புண்ணாகுது அப்படின்னா, சர்க்கரை இருக்கவங்களுக்கு புண்ணாச்சு அப்படின்னா புண்ணு ஆடுறதுக்கு டைம் எடுத்துக்கும். அதை நீங்கள் கரெக்டாக ட்ரீட்மெண்ட்டு பார்த்து இது பண்ணிக்கணும், சரி பண்ணிக்கணும். சரியாக நீங்கள் கரெக்டாக ட்ரீட்மெண்ட் பார்க்காத பட்சத்தில் அந்த புண்ணு வந்து அல்சர் வந்து சீப்பிடித்து உங்களுக்கு அந்த நீங்கள் அப்பயும் கரெக்டான ப்ராப்பராக கேர் எடுத்துக்கலாம் அப்படிங்கிற பட்சத்தில் அது வந்து கேங்க்ரீன்னு சொல்லுவாங்க, அழுகி போயிடும். அந்த இது வந்து உங்களுக்கு வந்து எலும்பு வரைக்கும் பாதிச்சிருச்சு அப்படின்னா கண்டிப்பாக வந்து எந்த அளவுக்கு பாதிப்பு இருக்கோ அந்த அளவுக்கு காலாகட்டும் இல்லை எலும்பு விரல் இந்த மாதிரி வெட்டி எடுக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாகும். அதெல்லாம் தவிர்க்கிறதுக்கு நீங்கள் கரெக்டாக உங்கள் சர்க்கரை மாத்திரை, உங்களுக்கு கொடுக்குற சர்க்கரை மாத்திரையை கரெக்டாக எடுத்து சுகர் லெவலை கம்மி பண்ணிக்கோங்க. அதே மாதிரி உங்கள் வெறும் காலில் நடக்க வேண்டாம். வீட்டுக்குள்ளாரே ஆகட்டும் வெளியே ஆகட்டும் வெறும் காலில் நடக்க வேண்டாம். உங்களுக்கு கரெக்டான செப்பல், உங்கள் காலு கரெக்டான செப்பல் போட்டு இது பண்ணுங்கள், நடங்க. சர்க்கரை மாத்திரை கரெக்டாக எடுத்துக்கோங்க, டைமுக்கு சாப்பிடுங்க. அதே மாதிரி நரம்பு சத்து மாத்திரை ஏதாச்சும் கொடுக்குறாங்க அப்படின்னா அதுவும் கரெக்டாக டைமுக்கு எடுத்துக்கோங்க. இப்படிலாம் நீங்கள் இது பண்ணால் தவிர்த்துக்கலாம். வேறு